வணக்கம். இது நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ். தற்போதைய இந்திய அரசியலுடைய பரபரப்பை பற்றி பேசுவதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய வைஸ் பிரசிடென்ட் திரு போபன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு மாநில கட்சியினுடைய ஆட்சியோட மோடி தன்னோட 3.0 ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கிறத கவனிக்கிறோம். இந்த மோடியோட இந்த 3.0 என்ன விதமான நெருக்கடியை பார்லிமெண்ட்டில் எதிர்கொள்கிறாருன்னு நீங்கள் பார்க்குறீங்க? இந்த மூன்றாவது முறையாக மோடி ஆட்சி அமைந்திருக்கிற நேரத்தில் பாராளுமன்றம் அமைந்திருக்கிற முறை மோடிக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது. 60:40 60க்கு 40 என்கிற அளவில் இன்றைக்கு மக்களவை உறுப்பினர்கள் எண்ணிக்கை அமைந்திருக்கிறது. பாஜகவின் எண்ணிக்கை குறைந்து அறுதி பெரும்பான்மை இல்லாத நிலையில் மக்களவை எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தி பொறுப்பேற்று அவர் ஆற்றுகிற உரையை எதிர்கொள்ள முடியாத நிலையில் திக்குமுக்காடி பாஜக இன்றைக்கு செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக பிரதமர் மோடியுடைய முகத்தில் மகிழ்ச்சி இல்லை, விவாதத்தில் பங்கேற்பதில்லை. ராகுல் காந்தி பேசுகிற பேச்சுக்கு அவர் பதிலுரை ஆற்ற வேணும். அந்த மாதிரியான விவாதத்தில் பொதுவாக மோடிக்கு எப்பயுமே நம்பிக்கை கிடையாது. அவர் பாராளுமன்ற ஜனநாயகத்தில் நம்பிக்கை இல்லாதவர். அவர் பேசுவார், மற்றவர்கள் கேட்கணும். பத்திரிகையாளர்களை சந்திக்க மாட்டார், எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல மாட்டார். அப்படிப்பட்டவருக்கு இன்றைக்கு அமைந்திருக்கிற பாராளுமன்றம், அதுவும் ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற அந்த மக்களவையை அவரால் எதிர்கொள்ள முடியல. ஒவ்வொரு உரையின் போதும் பாஜகவினுடைய அவருடைய வீழ்ச்சி, அதை பற்றிய மக்கள் மதிப்பீடு குறைந்து கொண்டே வருகிறது. இன்றைக்கி தொலைக்காட்சி ஊடகங்களுக்கு நன்றி சொல்லணும். பாராளுமன்றத்தில் யார் என்ன பேசுகிறார்கள் என்பதை இன்றைக்கு பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய வாய்ப்பு ஜனநாயகத்தை செழுமைப்படுத்தும் என்ற நம்பிக்கை இருக்குது. குறிப்பாக மோடி தன்னுடைய இந்த பழைய 1.0 2.0 அவர் என்ன விதமான கேபினெட்டை ஃபாலோ பண்ணாரோ, என்ன விதமான தன்னோட அரசியல் ஆக்டிவிட்டி வச்சுக்கிட்டாரோ அது அப்படி தான் இருக்குது. அவர் எந்த வகையிலும் தான் ஒரு தோல்வியோட விளிம்புக்கு வந்ததாவோ பெரும்பான்மை இழந்ததாவோ அவர் எதுவுமே ஃபீல் பண்ணல அப்படிங்கிற மாதிரி தான் அவரோட ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. ஆனால் இப்போ சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை நீங்கள் ரொம்ப ஷார்ப்பாக அவரை நோக்கி கேள்வி வைக்கும் பொழுது அவை முடக்கப்படும் போதோ முடக்கப்படக்கூடிய நிகழ்வோ அல்லது வெளிநடப்போ அப்படின்னு தான் நடக்க தவிர அதை தாண்டி பெரிய உள்ள பாஜக உங்களால் உங்களுடைய வழிக்கு கொண்டு வர முடியல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. எப்படி மோடி இந்த மாதிரி வழி கொண்டு வர போகிறீங்க? இல்லை, குஜராத்தில் முதலமைச்சராக இருந்த மோடி 11 வருஷம் இருந்தார். இந்த கோத்ரா ரயில் எரிப்புக்கு பிறகு நடந்த கலவரங்களில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டாங்க. அதில் பெரும்பங்காற்றிய குற்றம் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் இருக்குது. அந்த மோடி அதுதான் குஜராத் மாடல். அது அடிப்படையில் கம்யூனல் போலரைசேஷன் பண்ணி தான் அங்கே ஆட்சியில் இன்றைக்கும் 22 வருஷமாக அவங்க இருக்காங்க. அதில் வெற்றிகரமாக செய்கிறது அந்த இட்ஸ் நாட் க்ரோத் ஓரியன்ட், இது கம்யூனலி ஓரியன்ட் அந்த மாடல். அந்த மாடலை தான் டெல்லியில் இன்றைக்கி மோடியும் அமித்ஷாவும் அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள். அந்த இருவரும் இன்றைக்கி இந்த தேர்தலில் அறுதி பெரும்பான்மை கிடைக்காதனால அவர்கள் நினைப்பதையெல்லாம் நிறைவேற்ற முடியாது இன்றைக்கு இருக்கிற சூழலில். இருந்தாலும் அவர்கள் கடந்த 10 ஆண்டு காலமாக எத்தகைய மக்கள் விரோத மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்துகிற அரசியலை செய்தார்களோ அதே பாணியில் தான் செய்கிறாங்க. இப்போ இந்த வக்ஃபு சட்டம் இருக்குது, அது ஒன்று போதும். அந்த வக்ஃபு சட்டத்தை இஸ்லாமியர்களுடைய தனிப்பட்ட விவகாரம், அது மத சம்பந்தமான சுதந்திரம், அதை பறிக்கிற வகையில், வக்ஃபு சொத்தை பறிக்கிற வகையில் அதில் ஒரு குழு நியமிக்கப்பட்டு இந்த சொத்து வக்ஃபு சொத்தா அரசாங்க சொத்தான்னு முடிவு செய்வதற்கு ஒரு குழு. அந்த குழுவை 2 பேர் இஸ்லாமியர்கள், 2 பேர் நான் இஸ்லாமிக்குன்னு சொல்கிறாரு. நான் கேட்குறேன், இன்றைக்கி இந்து சமய அறநிலையத்துறை இருக்குது, அதில் ஒரு இஸ்லாமியர்களை உறுப்பினராக போட முடியுமா? அது போடுவதற்கே சட்டத்தில் இடம் கிடையாது. ஆக இத்தகைய மத ரீதியாக சிறுபான்மையினருக்கு எதிரான போக்கு தொடர்ந்து இருக்கிறது. இந்த போக்கை பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் கடுமையாக எதிர்த்ததுனால்தான் இன்றைக்கி அது நிலைக்குழுவுக்கு அனுப்பப்பட்டிருக்கு. ஓகே, இப்போ மோடியுடைய இந்த குஜராத் கலவரம் அதை ஒட்டி தான் அவங்க இந்த மாதிரி ஒரு அரசியலுக்கு வந்தாங்க, ஒரு கம்யூனல் அரசியலை பின்பற்றாங்க, மதவாத அரசியலை பின்பற்றாங்கன்னு சொல்கிறீங்க. மதவாத அரசியலுக்கு மாற்றாக ஒரு முற்போக்கு அரசியலை நீங்கள் முன்வைக்கிறதா சொல்கிறீங்க, காங்கிரஸ் நீங்கள் இருக்கிற உங்கள் தரப்பு முன்வைக்கிறதா நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் என்ன இருந்தாலும் மக்கள் இறுதியில் யாருக்கு வாக்களிக்கிறாங்கன்னா அந்த மதவாத அரசியல் நீங்கள் யாரை விமர்சனம் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு தான் மக்கள் திரும்ப திரும்ப வாக்களிக்கக்கூடிய ஒரு அரசியல் நிகழ்வு தான் இந்திய அரசியல் நம்ம பார்க்குறோம். பெரும்பான்மை இழந்தாலும் ஒரு கூட்டணி தேவையில்லை, என்டியோட அவர் ஆட்சி அமைக்கிறார். பட் இவ்வளோ முற்போக்கு அரசியல் பேசினாலும் இந்திய கூட்டணி ஒன்று உருவாக்கினாலும் அவங்களுக்கு மாற்றாக நீங்கள் அரசியல் வச்சா கூட பட் உங்களுக்கு மக்கள் அந்த மெஜாரிட்டி கொடுக்க மறுக்கிறாங்களே, எங்கே என்ன பிரச்சனை? இல்லை, ஏற்கனவே 283 முதல்ல, ரெண்டாவது 303, இப்போ 230க்கு வந்துட்டாங்க.
63 இடம் 67 இடம் குறைஞ்சி போச்சு. அதுவே ஒரு பெரிய வெற்றி. அறுதி பெரும்பான்மை இல்லை. 2 மாநில கட்சிகளை நம்பி தான் அவர் ஆட்சி இருக்கிறது. அந்த வகையில் பார்க்குறப்போ இன்றைக்கி வந்து அதை எதிர்கொள்வதற்காகத்தான், மத ரீதியாக மக்களை அணிதிரட்டுகிற அரசியலுக்கு எதிராகத்தான் இன்றைக்கி வந்து ஜாதி வாரி கணக்கெடுப்பு கேட்குறாரு. இடஒதுக்கீடு உச்சவரம்பை 50% மேலே கொண்டு போகணுன்றார். இந்த 2 குறித்து இது வரைக்கும் மோடி பேசியதே கிடையாது, கருத்து கூற மாட்டார். ஏன்னா பின்தங்கி சமுதாயத்தினர் வந்து இன்றைக்கி 70-80% இருக்காங்க. அவர்களுக்கு ஆதரவான அரசியலை ராகுல் காந்தி செய்ய மிகப்பெரிய ஒரு ஆதரவு திரளத்தான் போகிறது. இந்த வகுப்புவாத அரசியல் என்பது நிச்சயம் முறியடிக்கப்படும். இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இந்த சாதிவாரி கணக்கெடுப்போ, அதாவது பாஜக நெருடலுக்கு உண்டாக்குற மாதிரியான சப்ஜெக்டை ராகுல் காந்தி கையில் எடுக்கிறார். இந்த விஷயத்தில் ராகுல் காந்தி கடந்து ஒன்றுமொத்த காங்கிரஸுக்குள்ள ஒரு ஒற்றுமை கருத்து இருக்கான்ற ஒரு கேள்வி. ரெண்டாவது, நீங்கள் அங்கே வைக்கக்கூடிய இந்தியா கூட்டணிக்குள்ள அதில் என்ன விதமான ஒற்றை கருத்து இருக்கான்ற ஒரு கேள்வி இருக்குது. இல்லை, இந்தியா கூட்டணி முழுமையாகவே ஜாதிவாரி கணக்கெடுப்பில் ஒற்றுமையாக இருக்குது. காங்கிரஸ் கட்சி இப்போ அதை ஏற்றுக்கொண்டு தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறோம். பட் வந்து மம்தா பானர்ஜியோ சிபிஎம்மோ அவங்களோட ஸ்டாண்ட்லாம் அறிவிக்கவே இல்லை. குறிப்பாக அரவிந்த் கெஜ்ரிவால் கூட அறிவிக்கவே இல்லையே. அவங்கெல்லாம் கூட ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஆதரிக்க தான் செய்கிறாங்க, எதிராக இல்லை. ஆனால் நாங்கள் காட்டுகிற தீவிரம் அவர்கள் காட்டாமல் இருக்கலாம். ஆனால் அவர்களும் இதை ஏற்றுக்கொள்வாங்க. ஏன்னா பாஜகவை வீழ்த்துவதற்கு, ஆர்எஸ்எஸ் அதனுடைய நரேட்டிவை வீழ்த்துவதற்கு, கருத்தியலை முறியடிப்பதற்கு, இந்த பின்தங்கிய சமுதாயத்தினரை அணிதிரட்டுவதன் மூலம் சிறுபான்மையினரை வந்து ஒன்று சேர்ப்பதன் மூலமாகத்தான் நாம் அவர்களை வெல்ல முடியும். இந்த விஷயத்தில் தெளிவாக நீங்கள் இந்த அரசியலை முன்வைக்கிறீங்க. பட் இப்போ சமீபத்தில் அந்த எஸ்சி எஸ்டிக்கான அந்த உள் ஒதுக்கீடு விஷயத்தில் 7 பேர் கொண்ட பெஞ்ச் வந்து ஒரு அருமையான ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதில் ஒரு 4 பேர், அந்த பெஞ்சில் ஒரு 4 நீதிபதிகள் வந்து கிரிமிலேயர் பற்றியெல்லாம் பேசியிருந்தாங்க. இந்த விஷயத்தில் பாஜக வந்து ரொம்ப கீப் சைலண்ட்டில் இருக்காங்கிறத கவனிக்கிறோம். காங்கிரஸோட நிலைப்பாடு என்ன, அதில் இந்தியா கூட்டணி நிலைப்பாடு என்ன, காங்கிரஸ் என்ன முடிவு எடுத்திருக்கீங்க இதில்? இல்லை, அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் உள்ஒதுக்கீடு வழங்குவதற்கு மாநில அரசுகளுக்கு உரிமை இருக்குதுன்னு சொல்வதை நாங்கள் வரவேற்கிறோம். அதில் கிரீமி லேயர் வந்து நீதிபதிகள் பேசினாலும் அது நீதிமன்ற தீர்ப்பில் அது வரலை. இது இப்போதுக்கு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதை கவாய் சொல்லியிருக்காரு. அதனால் அது வந்து கிரீமி லேயர் ஒரு கருத்தாகத்தான் வந்ததே தவிர தீர்ப்பாக வரவில்லை. அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. இந்த உள்ஒதுக்கீடு உச்சநீதிமன்ற தீர்ப்பை ஏற்றுக்கொள்கிறோம். கிரீமி லேயர் தீர்ப்பில் அது வரல, அது கருத்தாக தான் வந்திருக்கு. அது வந்து இந்த தீர்ப்பை அது பாதிக்காது. இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு, இந்த மாதிரி இந்த சோஷியல் இன்ஜினியரிங் விஷயத்தில் காங்கிரஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதான் நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ கடந்த காலத்தில் கர்நாடகாவில் சித்தராமையா எடுத்த அந்த கேஸ்ட் பேஸ்டு சர்வே, அதை பற்றி அவர் அந்த விஷயத்தை வெளியிடும்போது அங்கே இருக்க லிங்காயத்தும் வக்கீலும் அதை வந்து மறுத்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்களில் இதோட நிலைப்பாடு என்னவாக இருக்குது? அங்கே காங்கிரஸ் ஆளக்கூடிய முதல்வர்கள் இதை பற்றி, குறிப்பாக தெலுங்கானாலேயோ அல்லது கர்நாடகாலேயோ என்ன நிலைப்பாடு? ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது மாநில அரசு எடுக்க முடியாது. பீகாரில் எடுத்தாங்களே தவிர, அதுவும் நீதிமன்றத்தில் சர்வே தான். அது வந்து இது கணக்கெடுப்பு வேறு, சென்சஸ் வேறு, சர்வே வேறு. அப்போ வந்து சென்சஸ் வந்து மத்திய அரசு தான் எடுக்க முடியும், மாநில அரசு எடுக்க முடியாது. அதனால் நாங்கள் வந்து 2011க்கு பிறகு 2021 சர்வே சென்சஸ் பண்ணியிருக்கணும், மக்கள் தொகை கணக்கெடுப்பு. ஆனால் இது வரைக்கும் 2024 வந்தது, அதற்கான அறிவிப்பே இல்லை. மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தாமலேயே இந்த ஆட்சி காலந்தாழ்த்தி வருகிறது. அதனால் என்ன ஆகிப்போச்சு, இந்த உணவு பாதுகாப்பு சட்டத்தில் பயன்படுற 10-12 கோடி பேர் அந்த பலனை அடைய முடியாமல் இருக்கிறாங்க. ரேஷன் கிடைக்கல, இந்த இலவச அரிசி கிடைக்கல. அதனால் பல பிரச்சனைகள் இருக்குது. உடனடியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தும்போது ஜாதிவாரி கணக்கெடுப்பையும் சேர்த்து நடத்தணுன்றது தான் காங்கிரஸுடைய கோரிக்கை. அந்த விஷயத்தில் மோடி இறங்கி வருவார்னு பார்க்குறீங்களா? மோடி இறங்கி வரலைன்னா, இறங்கி வருகிற அளவுக்கு மக்களுடைய ஆதரவை நாம் திரட்டணும், பரப்புரை மேற்கொள்ளணும், மக்களிடம் பிரச்சாரம் செய்து மக்கள் ஆதரவை திரட்டுவதன் மூலமாக தான் மோடியை நாம் நிர்பந்திக்க முடியும். மோடியை நிர்பந்திக்கிறதுக்காக பல்வேறு பிரச்சனைகள் இங்கே இருக்குது. இப்போ அக்னிவேர் பிரச்சனையோ, இல்லை சாதிவாரி கணக்கெடுப்பு, மக்கள் தொகை பிரச்சனையோ, அல்லது இந்த என்டிஏ, அதாவது கேள்வித்தாள்கள் லீக் ஆகிறதுல தேசிய தேர்வு முகமை நடத்தக்கூடிய பல்வேறு பிரச்சனையோ, இல்லை இந்த பட்ஜெட் சார்புத்தன்மையான பட்ஜெட்டு, பிறகு வந்து பல்வேறு பொருளாதார மோடியினுடைய இந்த வெளியுறவு கொள்கை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் டோட்டலாக எல்லாமே பார்க்குறோம். நம்ம இவ்வளோ பிரச்சனையும் மோடி இறங்கி வர வைக்கிறதுக்கான, மக்களை நீங்கள் மொபிலைஸ் பண்ணுறதுக்கான அந்த வாய்ப்புகளை எதிர்க்கட்சி ஏதோ ஒரு தருணம் மிஸ் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயத்தை ஃபீல் பண்ணுறாங்க. அரசியல் இதை முன்வைக்கிறாங்க. பாராளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் மக்களவையிலையும் மாநிலங்களவையிலையும் இன்னைக்கு இந்தியா கூட்டணி மிக சிறப்பாக செயல்படுது. குறிப்பாக செயல்படுறீங்க. இல்லை, அதுதான் மக்கள்கிட்ட போகுது. முன்ன மாதிரி இல்லை. இப்போ முன்ன அவையில் பேசுகிறது அச்சு ஊடகத்தில் தான் வரும். இன்றைக்கி தொலைக்காட்சியில் அது இப்போ நாடு முழுவதும் போகுது, எல்லோரும் பார்க்குறாங்க. செல்ஃபோன்லேயே மொத்த பேச்சையும் பார்த்துடுறாங்க.
திரிணாமுல் காங்கிரஸ் பேசுகிற உறுப்பினர்கள் பேச்செல்லாம் பார்த்து பவர்ஃபுல்லாக போகுது மெசேஜ். அதனால் இன்றைக்கி வந்து ஊடகங்கள் வந்து சோஷியல் மீடியா வந்துடுது. அதனால் வந்த பிறகு வந்து மக்கள்கிட்ட செய்தி உடனுக்குடன் போகுது. அதனால் நிறைய வாய்ப்பு இருக்குது. பாஜகவினுடைய அந்த பிளவுவாத அரசியலை முறியடிக்க நிறைய ஊடகங்கள் மூலமாக அதோட பேட்டி எடுக்கிறீங்க. இது பல ஆயிரம் பேர் பார்ப்பாங்க. அந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் வந்துடுது. இன்றைக்கி வந்து மக்கள் கருத்தை தடுக்க முடியாது. இல்லை, மக்கள் வந்து தெளிவு உணர்றாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி விஷயத்தை பார்த்து சோஷியல் மீடியாவில் தெளிவு உணர்றாங்க. ஆனால் கிரவுண்டில் இறங்கி போடுறோம்ல, அதுதானே ஆளும் அரசு வந்து பணிய வைக்கும். அது குறிப்பிட்ட விஷயத்தில் செவிசாய்க்க வைக்கும். அதுக்காக அரசியல் இயக்கம் காங்கிரஸ் கட்சி நிறைய போராட்டம் நடத்துது. திரிணாமுல் காங்கிரஸ் நடத்துது. அதே போல் சமாஜ்வாடி பார்ட்டி எல்லாருமே போராடுகிறார்கள். ஒரு அரசியல் இயக்கம் வந்து போராட்டத்துக்கு தயங்காமல் பல போராட்டங்களை செய்துக்கிட்டு தான் இருக்காங்க. குறிப்பாக ரொம்ப சர்ச்சைக்குள்ளான விஷயம் வந்து வினேஷ் போகத்தினுடைய அந்த தகுதி நீக்கம் அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு ஒரு அரசியல் நெருக்கடி ஏற்படுத்துகிற மாதிரி ஹரியானா காங்கிரஸ் திரு பூபேந்தர் சிங் வந்து ரொம்ப அருமையான ஒரு அறிவிப்பு ஒன்று விட்டுருக்காரு. ராஜ்யசபா எம்பியாக வந்து ஹரியானாலேருந்து அவங்க வர போகிறாங்க அப்படிங்கிற வாய்ப்பு சொல்லியிருக்காங்க. அதுக்கான பாசிபிலிட்டிஸ் எப்படி இருக்குது? தேசிய காங்கிரஸ் அது குறித்த நிலைப்பாடு ஹரியானா காங்கிரஸ் கட்சி வந்து அதுக்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய அநீதிக்கு வந்து குரல் கொடுத்துருக்கு. இப்போ ராகுல் காந்தி அவர்கள் பேசியிருக்கிறாங்க. அதுக்கு எப்பயும் நாங்கள் அதுக்கு நிற்போம், துணை நிற்போம். இந்த விஷயம் துணை நிற்போம். அவங்கள ராஜ்யசபா எம்பி ஆக்கிறதுக்கான முயற்சி ஹரியானா காங்கிரஸ் அறிவிச்சிருக்காங்க. ஹரியானா காங்கிரஸ் அப்படி அவருக்கு ராஜ்யசபா கொடுத்தா நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம், வரவேற்கிறோம். அதில் உங்களோட மாற்று கருத்து எதுவும் கிடையாது. பெரும்பான்மை இழந்து மோடி மாநில கட்சியினுடைய தயவில் ஆட்சி அமைச்சிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம். அவருடைய அமைச்சருடைய ஃபஸ்ட்டு நாடாளுமன்றத்தினுடைய கூட்டத்தொடர் மழைக்கால கூட்டத்தொடர் நடந்து முடிஞ்சிருக்கு. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முன்கூட்டியே முடிச்சிருக்காங்க. ஏன்னா பல்வேறு நெருக்கடிகள் எதிர்க்கட்சிகளின் மூலமாக பார்லிமெண்ட்டில் லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் எதிர்கொண்டுட்டு இருக்காங்க. சமாளிக்க முடியாத ஒரு சூழலை நம்ம பார்த்தோம். இது பற்றிய ஒரு முக்கியமான தகவல் தான் இன்றைக்கு நம்மளுடன் காங்கிரஸ் கட்சியுடைய திரு போபன் அவர்கள் நம்மகிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. இது பற்றிய அடுத்த கட்ட அரசியல் பாஜக இந்த விஷயத்தை எப்படி அடுத்த கட்டமாக கொண்டு போகிறாங்க, என்ன விதமான சிக்கல்கள்லாம் எதிர்க்கட்சியால் காத்திருக்கு அப்படிங்கிறத வரக்கூடிய காலகட்டத்தில் நம்ம கவனிப்போம். மிக்க நன்றி.